பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பொடுதலைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தலையில பேனு, பொடுகு, ஈறு, தலையில முடி கொத்து கொத்தா கொட்டுது, என்ன பண்றதுனே தெரியல, அதுக்கு மருந்தே இல்லையா அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு அலையிறோம் இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை. இதுதான் பொடுதலை. இந்த பொடுதலைய பாத்தீங்கன்னா சாதாரணமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயில காய்ச்சி நீங்க தடவிட்டு வரும்போது தலையில ஏற்படக்கூடிய பொடுகு, பேனு, ஈறு எல்லாமே சரியா போகும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இது. நல்லா காய்ச்சி நீங்க ஆயில் மாதிரி காய்ச்சி பூசலாம். இதை தொடர்ந்து காலையில நைட்டு தொடர்ந்து நீங்க பூசிட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்க தலையில ஏற்படக்கூடிய பேனு, பொடுகு, ஈறு எல்லாமே செத்து போகும். அதே மாதிரி தலையில முடி அடர்த்தியா நீளமா வளரும். காடு போல முடி வளரணும்னு ஆசைப்பட்டா இந்த பொடுதலையில செய்யற மருந்து, அதாவது ஏர் ஆயில நீங்க பயன்படுத்தலாம். இந்த பொடுதலை, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், செம்பருத்தி, உங்களுக்கு என்னென்ன மூலிகைலாம், அதுக்கப்புறம் முதியோர் கூந்தல், இப்படி அப்புறமா கரும்பூலா பழம், இப்படி என்னென்ன மூலிகைலாம் கிடைக்குதோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க அவுரி அப்படின்ற நீலி இதெல்லாம் போட்டு காய்ச்சும் போது, வெள்ளைக்கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ நல்லி இதெல்லாம் போட்டு காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி அடர்த்தியா நீளமா வளரும். அதே மாதிரி முடியில இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியா போகும். முடி கொத்து கொத்தா கொட்டுதுன்றீங்களா, முடி கொத்துறது, அதை கொத்து கொத்தா கொட்டுறது ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு பேர் பொடுதலை. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை.